இருப்பதுனால நேற்று ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 5:30 மணிக்கு கோயிலுக்கு போனேன். சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு, சூரிய ஒளி இருக்கு. நாங்கள் உள்ள நுழையதுக்கு முன்னால அந்த கோபுரத்துக்கு மேல, தவணேஸ்வரர் கோயில் கோபுரத்துக்கு மேல கலசங்கள், அந்த கலசம் சூரிய ஒளியில நின்றது. அந்த அழகிய பார்க்கணும். என்னையாவது மாலை நேரத்தில் போய் பாருங்க. அதை பார்த்த உடனே கண்ணாசம் ஆகும். காரணம் தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆலய கலசம் ஆவதாலே மின்னுதல் போலே மின்னுது இங்கே கண்ணாசம் பாட்டு. இந்த மின்னுது இங்கே என்ன சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க யூடியூப்ல இந்த பாட்டை கேளுங்க. என்ன பாட்டு தெரியுமா? ஆட்டோக்கலையில் நடிக்கிற படம், நடிகர்களும் மாதிரி உலக ஆசைகளை தொடர்ந்து எனக்கு பாடுவா. அவங்க மேல யார் ஆசைப்படுவாங்க? இதுதான் காட்சி. அறிஞர்கள் சொல்லப்பட்ட காட்சி என்ன? உலகத்திலே உலக வாழ்க்கை வேணாம்னு ஒரு பையன் நினைக்கிறான். அவன் ஒரு பொண்ணு நினைச்சு ஏற்கிறார். இதுதான் சூழல். நான் நினைச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு இருந்தா இதெல்லாம் எழுதிப்பாங்க. அந்த பையனை நினைச்சு இந்த பொண்ணு ஏற்கிறார். இதுதான் பாட்டு. கடலாசர் எழுதுகிறார், அழகியே வா, அருகே வா, அழகே வா, தலைவா வா. பாட்டு அருமையான காட்சியை ஒரு கடல்ல அதெல்லாம் அடிக்க தெரியாம பாதி நடந்த மலையாம இருக்கு. சிவாஜி கணேசன் வேற இருப்பார். இதுதான் காட்சி. அந்த கடலாசனுடைய ஒரு வழி ஆகவே கலசம் ஆவதாலே எண்ணுதல் போலே விட்டுவிட்டேன். ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டேன். நான் கேட்டதை எங்கே போட்டுவிட்டாய்? எங்கே ஓடுகிறாய்? என்ன தேடுகிறாய்? உன் தேவைகளையே மூடுகிறாய். அவர் சூழ்நிலைக்கு தகுந்த கவிதைகளை படித்த கவிதைகளை மறக்க முடியாது. கண்ணாசர் எழுதினார் ஒரு கட்டுரையில், அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஏன்? அடுத்தவர்கள் பார்வையில் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நான் எனக்கே அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பூக்கள் பிறருக்காக மலர்வது இல்லை. புடவையாக மாறும் நோக்கத்தில் பருத்தி எடுத்து பஞ்சாவது இல்லை. நான் விரும்புகிறேன், நான் நினைத்ததை எழுதுகிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கண்ணதாசன் எழுதினார். அவர் வாழ்க்கையே அப்படித்தான். சென்னையில பாரிஸ் மாவட்டம் ஒரு இடம் இருக்கு. சென்னைக்கு வந்த தெரியும். அங்க அண்ணாமலை மாவட்டம் அதுல 4 நாட்கள் கண்ணதாசன் சபை தொடர்ந்து ஒரு நான் செய்கிறேன். பெரிய தயாராக வந்தாங்க. ஒரு நாள் ஏரியும் சரவணன் வந்திருக்காரு. ஏரியும் சரவணன் சொன்ன செய்திகளெல்லாம் நமக்கு நேரடியாகவே அறிந்திருக்கேன். சரவணன் மேடை பேசும்போது சொன்னாங்க, ஏரியும் சரவணன் அவரோட ப்ரொடக்ஷன் ஏரியம் ப்ரொடக்ஷன் இருந்தீங்க. ஏரியம் ப்ரொடக்ஷன்ஸ் பாட்டுக்கு கவிஞர் பாட்டு எழுதி கொடுத்தாரு. அன்னைக்கு பாட்டு எழுதி முடிச்சவங்க, முன்னாடி அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். சரவணனை ஒரு நாள் கூப்பிடுவார். அந்த ஏரியம் சரவணன் என்ன சொன்னாங்க, கடலுக்கு தர வேண்டியிருக்கு, அந்த கடலுக்காக இந்த பாட்டை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அப்படி சொன்னாங்க. சரவணன் சொன்னாங்க, ஒன்னே கவிதை சொல்லுங்க, என் முன்னாடி பணத்தை வாங்கக்கூடிய கடல் இருந்தால்தான் பாட்டு எழுதவே வருது. இந்த போலீஸ் பாதுகாப்பு பற்றி நான் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். நான் கிறிஸ்தவ இஸ்லாமியாகும். ஆனால் இந்த கல்லூரியில சொன்னது அண்ணாமலை தான் எனக்கு தெரிந்தது. நான் இன்னும் வரலாறு பதிவு செய்யணும் அப்படின்னா காட்சி அவர்கள் கண்ணதாசன் ஒரு நூல் நான் எழுதி ஆந்திரத்தில் வெளியிட்டாங்க. அப்போ ஆந்திரத்திற்கு அடிக்கடி நாம் போய் வர மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. அதை பதிவிட்டு வெளியிட்டவர் வந்து பொன் சந்திரசேகர் அந்த பொறுப்பில் இருந்தவர். பொன் சி எழுதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கண்ணதாசன் தான் பேசிக்கிறோம். பொன் சி சொன்னாங்க, நான் ஒரு செய்தி சொல்ல பாருங்க சார், நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. என்ன
இருந்தப்ப யார் ஓசி சொன்னார், நான் கல்லூரி மாணவனாக இருந்தப்ப கலையரங்கத்துக்கு கண்ணதாசன் தலைமை. அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன அனுப்பினாங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு காரில் வரும்போது என் பேரை கேட்டாரு, ஊர் கேட்டாரு, நீங்க கவிதை எழுதுறியா, கலையரங்கத்துல படிக்கிறியா கேட்டார். ஐயோ எனக்கு கவிதை தான் வராது, நான் ஆர்கனைஸ் தான் பண்றேன், உனக்கு தெரிஞ்ச 10 வரி எழுது, நீ என்ன எழுதியே எழுது அப்படின்னு ஒரு 10-12 வரி பொலிசி எழுதினாரு. இப்ப கவிஞர்கள் தொடங்கி கவிஞர்கள் மேடையில் இருக்காங்க, மாணவர்கள் கவிதையை படிக்கிறாங்க. ஓ கவிதை படிக்க சொல்லு, கவிதை படிக்க சொல்லு. இப்ப இந்த பொலிசிங்கிற ஒரு இருக்காங்க, அவரும் கவிதை படிக்கிறார். ஒரே உட்காரு கவிதை படிக்க சொல்லு. அப்புறம் கண்ணதாசன் கவிதை படிக்கிறாங்க. அதை முடிச்ச உடனே கண்ணதாசன் சொன்னாரா, நீங்கெல்லாம் எவ்வளவு பொய்யா இருக்கீங்க, பொலிசி படிச்ச கவிதை தான் நான் எழுதி, நான் படிச்சது பொலிசி எழுதின. அப்ப யாரு எழுதி படிக்கிறாங்க வச்சு கைதட்டீங்க, கவிதையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கைதட்டல அப்படின்னு மேடையில சொன்னதை பொலிசி சொன்னாங்க. நீங்க எழுதிட்டீங்களா தெரியல. அப்படி ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கை எப்போ யதார்த்தமாக, இது வேறொரு கம்மன் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, புதுச்சேரி கம்மன் கழகங்கள் எல்லாம் கண்ணதாசன் போவாங்க. மேடையில என்ன சொல்லுவார், நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பு படித்து 8க்குமே வந்து 8யும் பார்த்ததில்லை. 8வது தான் படிச்சது. நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பு படித்து 8க்குமே வந்து 8யும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. அப்புறம் அண்ணாடி அழகு சென்னை அன்னூரில் கம்பம் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படின்றார். செப்புவதற்கு